லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒரே ஜாதியில காதலிச்சாலும் தப்புடா. அரை நிர்வாணமாக்கப்பட்ட தந்தை, ஊர் பஞ்சாயத்தில் நடந்த அவமானம், ஒரு குலைந்த இளைஞர் குடும்பம், விறுவிறுக்கும் வேப்பூர் விவகாரம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அமைந்துள்ளது கொத்தனூர். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை. இவரது மகன் பார்த்தசாரதி. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த முனுசாமியின் மகள் சுசித்ராவும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தங்கள் திருமணத்திற்கு சாதி ஒரு தடையாக இருக்காது என நம்பி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் பார்த்தசாரதி சுசித்ரா காதல் விவகாரம் குடும்பத்தினருக்கு தெரிய வந்துள்ளது. இதற்கு பெண் வீட்டு தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்பு எழுந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணமாக பார்த்தசாரதி குடும்பத்தினரின் பொருளாதார நிலையை காரணமாக காட்டி சுசித்ராவை அவரது பெற்றோர்கள் கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் சுசித்ராவோ இறுதி வரை பிடிவாதமாக இருந்துள்ளார். வாழ்ந்தால் அது காதலன் பார்த்தசாரதி உடன் மட்டும்தான் என உறுதியாக இருக்க, கடந்த ஜனவரி 18 இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கோவிலில் திருமணம் செய்துள்ளனர். இதையடுத்து மகளை காணவில்லை என பதறிப்போன தந்தை முனுசாமி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதற்கிடையில் காவல் நிலையத்தில் ஆஜரான காதல் தம்பதியர் போலீசாரிடம் நடந்ததை கூறினர். அப்போது காவல் ஆய்வாளரிடம் பேசிய சுசித்ரா தன்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை என்றும் தான் காதலித்த பார்த்தசாரதியை தான் விருப்பத்தின் பேரில் திருமணம் செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து காதல் தம்பதியினரை போலீசார் பாதுகாப்பாக பார்த்தசாரதியின் கொத்தனூர் ஊருக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் நடந்த சம்பவம் குறித்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த வீடியோவில் காதலர்கள் திருமணம் செய்ய வீட்டை விட்டு வெளியேறிய சமயத்தில் மகள் காதலுடன் சென்றதை அறிந்த பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காதலன் வீட்டிற்கு சென்று அவரது தாய் தந்தையை கொடூரமாக தாக்கியது பதிவாகி இருந்தது. இதையடுத்து காதலன் பார்த்தசாரதியின் தந்தை அண்ணாதுரையை கடுமையாக தாக்கி ஆடை இல்லாமல் அரை நிர்வாணமாக்கி உள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்தில் காதலனின் தந்தையை பஞ்சாயத்தார்கள் முன்னிலையில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர். அப்போது மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவோம் என பஞ்சாயத்தார்கள் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. இதையடுத்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரையும் ஊரினுள் பெண் வீட்டார் அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தி மிரட்டி அனுப்பியுள்ளனர். இதற்கிடையில் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகவே கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம் உத்தரவு பேரில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இதையடுத்து தாக்குதல் நடத்திய காதலியின் தந்தை முனுசாமி, அவரின் மருமகன் ராமானுஜம், மகள் கவியரசி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞரின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை வேப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தும் பெண் வீட்டார் வசதி படைத்தவர்கள் என சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் காதலன் குடும்பத்தினரின் மீது தாக்குதல் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய ஊர் பஞ்சாயத்தார்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே காதல் திருமணம் விவகாரத்தில் பெண் வீட்டார் இளைஞரின் தந்தையை நிர்வாணமாக்கி தரையில் அமர வைத்து தாக்கிய கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.